ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கேஸ் தான் வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு செம்ம க்யூட்டாக வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான். அதுக்காக நான் வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லா பெயிண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். போக போக இடையில வந்துட்டு எனக்கு இன்னுமே நிறைய தேவைப்பட்டது. அதனால் என்கிட்ட இருந்து அக்ரிகல் பெயிண்ட்டு, அப்புறம் வந்துட்டு மெட்டாலிக்குன்னு சொல்லிட்டு எல்லா பெயிண்ட்டும் நான் வந்துட்டு எடுத்துட்டேன். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஃபோன் கேஸு, பழைய ஃபோன் கேஸாக கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெயிண்ட்டு, அப்புறம் 2 ப்ரஷ்ஷு. ஓகே, இப்போ வந்துட்டு சைட்லலாம் கை வச்சு இந்த மாதிரி கரையாயிடுச்சு. அதுவும் ஒயிட்டாக தான் இருந்துச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஆரம்பிக்கலாம். நமக்கு இது மாதிரி மட்டும் ஓகே, இது மாதிரி மட்டும் தேவைப்படும். உங்ககிட்ட இருக்க பெயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது மாதிரி சின்ன ப்ரஷ் ஒன்று, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்க ப்ரஷ் மாதிரி ஒன்று எடுத்துக்காங்க. கையில் வந்துட்டு குத்தலை, வெளி கிளாஸு, உள்ளேயும் ஒரு கிளாஸ் போல், உள்ளே மட்டும்தான் வந்துட்டு உடஞ்சிருக்கு. வெளியில் வந்துட்டு எதுவுமே குத்தலை, உடையில. ஓகே, இப்போ வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன், நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அதுக்கு ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒயிட்டு தான் இருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக ஒயிட்டே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒயிட்டே எடுத்திருக்கேன். கிளாஸ்ன்றதுனால அவ்வளோக்கா ஒட்டல. நீங்கள் வந்துட்டு 2-3 கோட்டிங் கொடுத்திங்கிட்டு காய வச்சிட்டிங்கன்னா வெயிலில் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு சைட்லலாம் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லாவே காஞ்சிச்சு. கையில் வந்துட்டு சுத்தமாக ஒட்டவே இல்லை, நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த சின்ன ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பெயிண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கலராக நீங்கள் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கலராக வந்துட்டு லைட்டாக இது மாதிரி கோடு போட்டுட்டு அந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம் இது மாதிரி பெயிண்ட்டை. ஸ்டார்டிங் எப்படி இருந்த ஃபோன் கேஸ் லாஸ்ட்டில் பாருங்கள், லுக் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வந்துட்டு இந்த ஃபோன் கேஸ் யூஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கே இந்த ஃபோன் கேஸ் யூஸ் பண்ணணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. பார்க்க செம்ம க்யூட்டாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்கிட்ட இருந்த எல்லா பெயிண்ட்டையும் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அது என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிடலாம். வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கலருக்கும் நீங்கள் கொடுக்கும்போது வாஷ் பண்ணிட்டு எடுத்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த கலரும் அதில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு மெட்டாலிக் கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கலர் தேவைப்பட்டனால என்கிட்ட இருக்க மெட்டாலிக் கலர்லாம் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அப்பவும் கூட பத்தலை. கொடுத்த கலரே வந்துட்டு அப்பப்போ இடையில வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டேன் மாற்றி மாற்றி. கொஞ்சம் நீங்கள் பெருசாக இந்த மாதிரி வந்துட்டு வளைவாக போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக தேவைப்படும். நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டேன். போக போக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி பண்ணிக்கிட்டேன். நம்ம இது வரைக்கும் பண்ண ஃபோன் கேஸில் இதுதான் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃபினிஷ் ஆக போகுது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஃபோன் கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ மேலே வந்துட்டு நம்ம அந்த இடத்தையும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நான் இதே மாதிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது காஞ்சதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு லுக் செம்மையாக இருந்தது. ஓகே, லாஸ்ட்டில் வந்துட்டு நான் காஞ்சதுக்கப்புறம் அதோட பிக் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நம்மளே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.